அரியலூரில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் அவரை கொடூரமாக கொலை செய்துள்ளார். கணவன் மனைவி தகராறுக்கு காரணம் என்ன? பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூரைச் சேர்ந்தவர் மூர்த்தி ராணி தம்பதி ஊராகச் சென்று ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் அரியலூர் அருகே பாலாம்பாடி அருகே காட்டுப்பகுதியில் ராணி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ராணியின் கழுத்து கயிறால் நெரிக்கப்பட்டும் உடலில் பல இடங்களில் இரத்த காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அரியலூர் போலீசார் ராணியின் உடலை மீட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ராணியின் கணவர் மூர்த்தி தலைமறைவாக இருப்பதும் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பெரம்பலூரில் பதுங்கி இருந்த மூர்த்தியை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர். விசாரணையில் ராணியின் நடத்தையில் சந்தேகமடைந்தும் பணம் கொடுக்காததால் ஆத்திரத்திலும் அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. மகளிர் சுய உதவிக்குழு பணத்தை வங்கியில் கட்டாமல் தனது ஆண் நண்பருக்கு ராணி கொடுத்து வந்தார் என தெரிவித்துள்ளார் மூர்த்தி. மேலும் மகன்கள் தனது செலவுக்கு அனுப்பிய பணத்தையும் அவர்களிடம் பேசி அதை ராணி தடுத்து விட்டதாகவும் மூர்த்தி போலீசில் தெரிவித்திருக்கிறார். மனைவி ராணி தன்னுடன் தனிமையில் இருந்து 7 மாதங்கள் கடந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மூர்த்தி. இதனால் மனைவி ராணியை கொலை செய்ய திட்டமிட்டு தான் ஆடு மேய்க்கும் காட்டுப்பகுதிக்கு அவரை வரவழைத்து கொலை செய்ததாக மூர்த்தி வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். ராணியின் கழுத்தை கயிற்றால் நெரித்துக் கொன்று அவரது உடல் உறுப்புகளில் கம்புகளால் குத்தி சிதைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.